وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله، ذلك هو الفضل الكبير. قال النبي صلى الله عليه وسلم في دعائه: اللهم إنا نسألك علما نافعا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உலக சர்தார் எம்பெருமானார் ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, கண்ணியத்துக்குரிய நிகழ்வின் தலைவர், மதரசை இஸ்லாமியாவுடைய முதல்வர், துணை முதல்வர், பேராசிரியர்கள் உட்பட்ட ஆளும் பெருந்தகைகளே, எனக்கு முன்பு வாழ்த்துறைகள் வழங்கி கராத் ஓதி அமர்ந்திருக்கிற ஆளும் பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, புனிதமான பரக்கத் பொருந்திய இவ்விடத்தில் நம்மை ஒன்று கூட்டியது போல நாளை வறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தை கண்மணியாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். மதரசை இஸ்லாமியாவுடைய 104ஆம் ஆண்டு நிறைவு விழா, அரபு கல்லூரியின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா, ஹிஃப்ஸ் பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழாவில் நாம் சங்கமித்திருக்கிறோம். ஒரு இடம் பரக்கத் பொருந்திய இடமாக இருந்தால் அந்த இடத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. கணேசத்துக்குரிய மஃபூ சாஹிப் அவர்கள் தங்களுடைய தியாகத்துக்கு முன்பாக இந்த மதரசை இஸ்லாமியாவுடைய இடம் எவ்வளவு பரக்கத்துக்குரியது என்பதை தன்னுடைய வாழ்நாள் அனுபவத்தின் மூலமாக, நான் சிறப்பு ஆரம்பத்தில் வந்தாங்க, பேசினாங்க, ரொம்ப பேர் அந்த நேரத்தில் இல்லை, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால நான் மீண்டும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு அதற்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பேச்சு கூட வரல, குரல் குன்றி போயிருந்தது, தொலைக்க முடியல. சிரமப்பட்ட அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் புனிதமான மதரசை இஸ்லாமியாவுக்குள் காலடி எடுத்து வைத்து வந்து இப்ராஹிம் அவர்கள் அமர்ந்த அந்த இடத்தில் அமர்ந்து, இறைவா
என்னுடைய சிரமங்களை என்னுடைய கஷ்டங்களை நீக்கி எனக்கு நீ ஷிஃபா வழங்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அடுத்த நொடி என்னுடைய குரல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பத் தந்தான் என்பதை உளப்பூர்வமாக. பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய மனசை விட்டு நீங்கள் மனசை விட்டு அகலாது. அப்படியானால் இந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்டதில் இருந்து எவ்வளவு பயபக்தியாளர்களை கொண்டு எவ்வளவு முத்தகீன்களை கொண்டு இந்த இடம் இந்த மதரசா நடைபெற்றிருக்கிறது. அப்படியானால் அதனுடைய பரக்கத் அதனுடைய கண்ணியத்தன்மை எந்த சந்தர்ப்பத்திலேயும் இல்லாம போகாது. நமக்கு தெரியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. ஒரு நபி கேட்டு கிடைக்காம இருக்குமா? ஒரு நபி அல்லாஹ்விடத்தை கையேந்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள். தன் குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட நாள் வரை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிற பொறுப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சீசனில் கிடைக்காத ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து இருக்கு. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, யார் ஒன்றும் தந்தா உனக்கு? இது எங்கேருந்து கிடைச்சது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இதனுடைய அல்லாஹ்வின் அருட்கொடை, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைச்சது. அது சொர்க்கத்தினுடைய பழங்கள். அவர்களுக்கு முன்னால் யாரும் கொடுக்காமல் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற பழங்கள். அந்த பரக்கத் பொருந்திய இடத்திலிருந்து அந்த இடத்தில் இருந்து அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான் குர்ஆனில், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال رب هب لي من الصالحين. அந்த இடத்தில் நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் நின்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. ஒரு நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பு எவ்வளவு முக்கியமானது. மனிதர்களிலேயே முக்கியமானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டும் கிடைக்காத ஒரு நிகழ்வு, பாக்கியம், பரக்கத் பொருந்திய அந்த இடத்தின் மூலமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த பரக்கத் பொருந்திய இடத்தில் நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் இடங்களுக்கென்று அந்த இடம் எப்படி எந்த நிய்யத்தோடு இறை அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்கிற ஆசையோடு வக்ஃப் செய்யப்படுகிறதோ அந்த இடம் பரக்கத் பொருந்திய இடங்கள். அந்த இடங்களில் கேட்கப்படுகிற துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அந்த இடங்களில் ஓதப்படுகிற ஓதுதலுக்கு எந்த மதரசாவில் வேண்டாலும் ஓதட்டும். சில மதரசாக்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற அந்த மதரசால 12வது வந்துருந்தோம், அந்த மதரசாவில் போய் படுத்து 12வது வந்துருந்தோம், இன்பு கிடைக்கும் சொல்லுவாங்களே, அதுபோல மதரசா இஸ்லாமியா உண்மையில் பரக்கத் பொருந்திய ஒரு இடம்தான். அதனால்தான் இந்த மதரசாவில் ஓதுகிற வாய்ப்பை குறித்து, வாய்ப்பு கிடைத்ததை குறித்து மாணவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதில் சந்தோஷப்பட வேண்டும். எங்கும் இல்லாத ஒரு பரக்கத்தும் சந்தோஷமும் கண்ணியமும் இந்த மதரசாவுக்கு உண்டு. இல்லைன்னா 104 வருடங்களை கடந்து ஒரு மதரசாவை இயங்க முடியாது. நூற்றாண்டை கடப்பது என்பது சாதாரண விஷயமா? ஒரு மதரசா ஒரு இடத்தில் நிரந்தரமாக 100 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து செயல்படுகிறது என்றால் அதனுடைய தக்குவா, அது எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு முக்கியமான இறை அச்சத்தோடு அது நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து பார்க்க புரிய வேண்டும். அவ்வளவு உயர்தரமான இடத்தை நாம் மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன வேணாலும் ஏற்படலாம், ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரை இந்த இடத்தை கைவிட மாட்டார். கியாமத் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தை
இஸ்லாமியா நடந்து கொண்டுதான் இருக்கும். நிர்வாகங்கள் மாறி போகலாம், ஆசிரியர்கள் மாறலாம், பிள்ளைகள் மாணவர்கள் மாறலாம். ஆனால் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அவருடைய அருட்பார்வையும் நிச்சயம் இவ்விடத்திற்கு உண்டு என்பதை ஹஸரத் அவர்களுடைய சொந்த நிகழ்விலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போலத்தான் இந்த ஈமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடு கேட்ட ஈமும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. யா அல்லாஹ் எனக்கு கல்வியை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. யா அல்லாஹ் என்னை கல்விமானாக மாற்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. யா அல்லாஹ் பிரயோஜனமான கல்வியை எனக்கு கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உலகத்தில் எவ்வளவு கல்விகள் இருந்தாலும் சரி, எல்லா கல்விகளையும் விட பிரயோஜனமான கல்வி அல்லாஹ்வுடைய குர்ஆனை, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிக்கிற இந்த இல்மை விட, இந்த கல்வியை விட உயர்ந்த கல்வி எங்கேயும் கிடையாது. பிரயோஜனமான கல்வி எங்கேயும் கிடையாது. நம்ம எவ்வளவு பெரும் படிப்புகள் படிச்சிருந்தாலும் சரி, மொத்த போற வரைக்கும் தான் அந்த படிப்பு நமக்கு பிரயோஜனம் கை கொடுக்கும். அதற்கு பிறகு அதற்கு பிறகு அந்த கல்வி அந்த கல்வியினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கபரில் வச்ச பிறகு நம்மோடு வருகிற கல்வி நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, ஹாஃபிலை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் ஹாஃபிலுக்கு சொல்லுவார், நீங்க ஓதுங்க, நீங்க உலகத்தில் எப்படி தர்த்தீலோடு ஓதினீர்களோ, இந்த மதரசாவுக்கு என்று ஒரு பெயர் இருக்கு, மதரசா இஸ்லாமியாவுக்கு என்று. அந்த காலத்தில் இருந்து மதரசா இஸ்லாமியாவை ஓதுகிற ஹாஃபில், இங்கே முடிக்கிற ஹாஃபில்கள் மிகவும் தர்த்தீலாக ஓதக்கூடியவர்கள், தஜ்வீதோடு ஓதக்கூடியவர்கள் என்கிற நற்பெயர் மதரசா இஸ்லாமியாவுக்கு உண்டு. அல்லாஹ் சொல்வான் நாளை மறுமையில், எப்படி உலகத்தில் நீங்கள் தஜ்வீதோடு தர்த்தீலோடு ஓதினீர்களோ அதே போன்று ஓதுங்கள். எதில் நீங்கள் நிறுத்துகிறீர்களோ அதுதான் உங்களுடைய பிடித்தரத்தின் கடைசி. 6666 ஆயத்தில் இருக்கிறது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதச் சொல்வான். ஹாஃபிஸ் அவர்கள் ஓதுவார். ஓத ஓத அவருடைய படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். 6666வது மாநில இன்ஷா அல்லாஹ் ஆசைப்பர். இப்ப ஒரே ஒரு சேர்ந்த போட்டு வச்சிருக்கோம், அதுதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. 6666வது மாநில இருப்பார். கவலைப்படக்கூடாது. திடீர்னு லிஃப்ட் வேலை செய்யலாம், அவ்வளவு தூரம் எப்படி ஏறி போறது நினைக்கலாம். ஆமா, அது சொர்க்கம். அங்க நினைச்சது கிடைக்கும். அங்க போய் நின்று நான் மாடிக்கு போகணும் அப்படின்னா போயிடலாம், அவ்வளவுதான். லிஃப்ட் ஆன் பண்ண வேண்டிய தேவையில்லை, லிஃப்ட் தேவையில்லை, இருக்கணும் தேவையில்லை, கரண்ட் போகாது, அடிக்கடி கட்டாய வராது, மைக்கு பேசிட்டு இருந்தாப்புல மடக்கு பண்ணாது, அதெல்லாம் நடக்காது. அது சொர்க்கம். நினைச்சா நடக்கும் இல்லையா? அவ்வளவு உயர்தரமான அந்த நிலை ஒரு ஹாஃபிலுக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த இல்மு, இந்த கல்வி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இல்முன் நாஃபி, பிரயோஜனமான கல்வி. ஆனால் இந்த கல்வி கேட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இந்த கல்வி நினைச்சவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார், ثم أورثنا الكتاب الذي اصطفينا من عبادنا. நம்முடைய அடியார்களில் யாரை நாம செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்தோமோ அவர்களைத்தான் இந்த கல்விக்கு, இந்த கல்விக்குண்டான வாரிசுகளாக நாம் ஆக்குகிறோம். இந்த கல்விக்குண்டான வாரிசுகளாக நாம் யாரை விரும்புகிறோமோ, நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களைத்தான் நாம் இந்த கல்விக்கு வாரிசுகளாக ஆக்குகிறோம். அப்ப இது அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற ஒரு கல்வி. ذلك هو الفضل الكبير. ஆயத்துடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வார், உலகத்தில் யாருக்கு வேண்டாலும் அல்லாஹ் எந்த விதமான அருட்கொடை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லா அருட்கொடையையும் விட சிறந்த அருட்கொடை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய, ஹதீஸுடைய ஞானத்தை கொடுப்பதுதான், இல்மை கொடுப்பதுதான். இந்த இல்மு கேட்டவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. கிடைச்சிருந்தா ஷஹாபுத்தீன் செயலாளர் அவர்களை அரசு ஆயப்படும். அதுதான் இங்க
ஷாபுதீன் பாய் இங்க இருக்காரு. அவர் பேரை சொன்ன உடனே மெயில் கட் ஆயிடுச்சு. இருக்கீங்களா? ஆப்ஸ் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆயிட்டீங்களா? போடுங்க ஆப்ஷன் அப்படின்னு போடுங்க. வெறும் இதுதான் போட்டிருக்கீங்க. வேலை செய்ய மாட்டேங்குது. ஆப்ஸா வேலை செய்ய மாட்டேங்குது. மெயில் பிடிச்சி பிடிச்சி பேசணும். சரி சரி. ஹாஃபிஸ் ஐதர் யாரு? செயலாளர், மதரசா இஸ்லாமியாவுடைய செயலாளர் ஷஹாபுதீன் பாய் அல் ஹாஃபிஸ். ஹாஃபிஸா? சரி. இந்த ஹாஃபிஸ்ங்கிறது நினைச்சவங்களுக்காக கிடையாது. முடிச்சவங்க கூட அவர் நினைச்சிருப்பார், நாமளும் சதீரஸ் மாதிரி எப்படியாவது ஆலிம் சாஹிப் அப்படி நினைச்சிருப்பார். ஆனா என்ன செய்யலாம், போதும் ஹாஃபிஸாவோட இருந்தா போதும், அப்பதான் மதரசா இஸ்லாமியா நடத்த முடியும் அப்படின்னு அதோட நிறுத்திட்டான். நினைச்சதெல்லாம் கிடைக்காது, நினைக்கிறவங்க எல்லாம் ஆக முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுடைய சொந்த சுய சரிதையை கேளுங்க, அவங்க எப்படி ஆலோசனாங்க, அவங்க எப்படி ஆலிமானாங்க, இந்த வரலாறு கேளுங்க, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். நான் வேற யாரையும் பத்தி நம்ம பேசலன்னா இது என்னுடைய சுய புராணம் அப்படின்னு தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. நமக்கு ஒரு படிப்பினை வேணுங்கிறதுக்காக சொல்றேன். நாங்க மொத்தம் 6 பேர் கூட பிறந்தோம். 3 அக்கா 2 அண்ணன், நான் கடைக்குட்டி லாஸ்ட் புள்ள. என்னுடைய மேல இருக்கிற அண்ணனை தான் ஓத வைக்கணும்னு எங்க வீட்டுல ஆசைப்பட்டாரு. எங்க பாப்பாக்கு, அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் அவரை தான் ஓத வைக்கணும்னு ஆசை. ஆனா அவரை ஓத வைக்க முடியல, வாய்ப்பு கிடைக்கல. நான் எங்க அம்மாவோட இருந்தேன், அத்தா சென்னையில இருந்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க. பயங்கரமான சேட்டைக்காரன், கொஞ்சம் நேரம் சேட்டை பண்ண மாட்டேன், ரொம்ப சேட்டை பண்ணுவேன். எங்க அம்மாவால சமாளிக்க முடியல என்ன. அதனால எங்க அத்தாவுக்கு ஃபோன் பண்ணி, எப்படியாவது இவளை கூப்பிட்டு எங்கேயாவது மசாலா போய் சேர்த்துருங்க, நல்லா இருப்பீங்க, சேட்டை தாங்க முடியல அப்படின்னு என்ன அனுப்பிவிட்டார். நான் யூசுப் ரஷாதி ஹசரத் அசருக்கு முன்னாடி பேசினாங்கல்ல, அவங்க மதரசாவில் தான் முதல்ல என்ன கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அசருக்கு 3 வருஷம் ஓதுனேன் ஹிப்ஸ். 3 வருஷத்துல எப்படியாவது ஒரு 30 தடவை ஓடி போயிருப்பேன். சும்மா இல்ல, ஓடி போயிடுவது, வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். திரும்ப வீட்லயே என்ன பிடிச்சிட்டு வந்து கஷ்டப்பட்டு மசாலா விடுவாங்க. மசாலா விட்டா யூசுப் ரஷாதி ஹசரத் சும்மா சாதாரண இது கிடையாது. இப்பெல்லாம் பிள்ளைங்கள திட்ட கூட முடியல, திட்டினாலே குறைச்சு பாக்குறாங்க, இல்லைன்னா அத்தான்னு சொல்லிடுவான். அப்படியே இல்லையா போலீஸ் போன் பண்ணாலும் கேட்கலாம். ஆனா அப்ப அப்படி கிடையாது. வந்து உட்கார்ந்து உதவு செஞ்சுட்டு இருக்கும், பின்னாலேயே பெறப்போட வருவாரு, சம்மாட்டி பிச்சு எடுத்துருவார். பிச்சு எடுத்துட்டு சொல்ற வார்த்தை, திண்ட தட்டிலேயே ஓட்ட போடுறியாடா கேட்பார். உனக்கு போட்ட சமுதாயம் போட்ட சாப்பாடு, உனக்கு சமுதாயம் போட்ட இதை சாப்பிட்டுட்டு திண்ட தட்டிலேயே ஓட்ட போடுறியா, சம்மாட்டி அடிப்பாங்க. அடிச்சுட்டு வேற வழி இல்லாம போதும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப மனசு மாறும், பரவாயில்ல எப்படியாவது திரும்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு. இப்படியாவது பல தடவை ஓடி போனேன். கடைசியில் அசரத்துக்கு இன்னைக்கு என் மேல கோபம் உண்டு. அசரத் அவங்க ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு போனாங்க. அசரத் வீட்டுல ஒரு பிள்ளையா இருந்தேன், அவங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் செய்வேன். அசரத் ஹஜ்ஜிக்கு போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முசாஃபா செஞ்சு அசரத்தை அனுப்பி வச்சுட்டு வேற மாசா ஓடி போயிட்டேன். கடைசியில் அங்கதான் போய் ஓதி முடிச்சு. நீங்க கேளுங்க, எந்த ஆபீஸ் எந்த ஆலிமானும் கேளுங்க, ஒரே மதரசாவை ஓதி முடிச்சவர் ரொம்ப வேற. கண்டிப்பா 2-3 மாசம் ஓடி போய் வேணாம் நம்ம ஓடி போவோம். ஆனா அல்லாஹ் விடமாட்டான். ஆக்கணும் முடிவு பண்ணிட்டா, ஹாஃபில் ஆக்கணும், ஆலிம் ஆக்கணும் நல்லா முடிவு பண்ணிட்டா, எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வந்து நம்மளை சேர்த்து விட்டுருவோம். அதையும் போய் கஷ்டப்பட்டு அங்கேயாவது போய் முடிச்சலாம், அங்கேயும் முடிக்கல. அங்கிருந்து திரும்ப ஓடி போன ஒரு இடத்துல போய் ஒருத்தட்ட, அவருக்கு பாவம் புள்ளையே இல்லை, அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் ஓதுற புள்ள, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நான் சம்பாதிக்க வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவரு சைக்கிள்ல டீ வச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாரு, கூட்டு போய் 2 நாள் பழக்கப்படுத்தி விட்டாரு. 3வது நாள் எனக்கு தனி சைக்கிள், தனி டீ கேனு எல்லாம் தனியா போட்டு என்ன தனியா ஆக்கிட்டாரு. ஆக்கி நான் டீ வித்தேன். டீ வித்துட்டு இருக்கும்போது எனக்கு ஓதி தந்த அசரத்து எனக்கு காணோம்னு சொல்லி தேடி வந்து இருந்த இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சி காதை பிடிச்சி திருக்கி, எப்போ 29 ஜுசு முடிச்ச பிறகு, குர்ஆன்ல 29 ஜுசு முடிச்சிட்டேன். ஒரு ஜுசு முடிச்சா ஆசா. ஆனா அப்ப கூட ஷைத்தான் என்ன அப்படி சொன்னா போனேன், எப்படியாவது வியாபாரம் பண்ணணும் அப்படி நினைச்சேன். ஆனா அல்லாஹ் திரும்ப காலை பிடிச்சி கரகரன்னு எடுத்துட்டு வந்து மசாலா கூட சேர்த்தான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஹிப்ஸ் முடிச்சு ஹாஃபிஸா அப்படி பட்டத்தை வாங்கியாச்சு. அதோடையாவது நினைச்சா ஓடி போடுறது திரும்பவும் தொடர்ந்துச்சு. எத்தனையோ தடவை ஓடி போனோம், வேணாம் இது வேணாம் இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு ஓடி போனோம். ஆனா அல்லாஹ் விடல. அல்லாஹ் என்ன செஞ்சானா, புடிச்சு இழுத்துட்டு வந்து உனக்கு இதான் லாய்க்கு, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு
நம்மள அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானே தவிர நாம ஆசைப்பட்டு நாம விருப்பப்பட்டு ஓதுறவங்க ரொம்ப கம்மி. கண்டிப்பா தயவு செய்து நீங்க ஓடி விடாதீங்களா? நல்லா அஜத் மகன் நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்னா நினைச்சாதீங்க. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி சுத்தமான மதரசாக்கள் அப்ப இல்ல. இப்ப இருக்கிற மாதிரி உணவு சாப்பாடு அப்ப கிடையாது. வெள்ளிக்கிழமையான நெய்ச்சோறு பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமையான பிரியாணி. ஷாப்புக்கு பேர் ஒரு குரூப்பே வச்சிருக்கிறார். அந்த குரூப்ல எப்பப்ப சாப்பாடு வச்சு எப்பப்ப கறி வந்தது, எப்ப ஆடு அறுத்தோம், எப்ப மீன் வாங்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டே இருப்பார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு தான் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்க மற்றவங்களை விட நல்ல சாப்பாடு சாப்பிடறவங்க வசம் பண்ணிடலாம். எந்த அளவுக்குன்னா சில சமயத்துல கறி வேணாம் ஒதுக்கிடுறோம். இல்ல இல்ல நேற்று தான் கறி போட்டிருக்கேன், இன்னைக்கு கொண்டு போட முடியாது, வேணாம் கொண்டு போயிருன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு அடுத்தவங்கதான் மட்டன் கிடைக்காதான் ஏங்குறான். ஆனா எங்க பிள்ளைங்களை பொறுத்தவரை, மனசா பிள்ளைங்களை பொறுத்தவரை மட்டன் போடுன்ற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மட்டனாக குடிக்கலாம். இப்படி எல்லாம் இல்லாம இருந்து கூட நாம ஓடி போனோம், நாம வேணாம்னு நினைச்சா கூட அல்லாஹ் விடல. உம்மா அவுரத்துல் கிதாபல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களில் நாம யாரை செலக்ட் பண்ணோமோ, நாம யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை நாம் இந்த இல்முக்காக வாரிசாக ஆக்கினோம் என்கிறார் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா. அப்படி ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரொம்ப பேர் ஓட வந்துட்டு பாதியில ஓடி போறவங்களா இருக்காங்க. பாதியில போய் இப்ப கவலைப்படுறவங்க இருக்காங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டனே, ஓட முடியாம போச்சே என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன் என்ன காரணம்? அவங்களே நினைச்சாலும் முடியாது. இது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். தாலிக ஒரு ஃபதுல் கபீர். அல்லாஹ் யாருக்கோ லட்சங்களை கொடுத்திருக்கலாம், கோடிகளை கொடுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் சிறப்பு அல்ல, அதெல்லாம் ஃபதுல் அல்ல, அதெல்லாம் அவர்களுக்கு உண்டான கண்ணியம் அல்ல. அல்லாஹ் ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானத்தை தருகிறானே, இல்மை தருகிறானே, இந்த இல்முதான் அல் ஃபதுல் கபீர். அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புப்படுத்தினாலும் இந்த இல்முக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் குர்ஆனில் கேட்பதை போல அல் யஸ்தல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் இந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்களும் இந்த இல்மு கொடுக்கப்படாதவர்களும் சமமானவர்களா என்று அல்லாஹ் ஷானஹு வ தஆலா கேட்பார். அடிக்கடி சொல்றது உண்டு, சொல்லுவாங்க அஜத்துமாரா ஓத வைக்கிறதுக்கு பிள்ளைங்களை ஆலிம் சாவா ஆக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆலிம்களுடைய நிலையை பார்க்கறாங்க. ஆலிம் சாஹிட்ட சொந்த வீடு வாங்க முடியாது, ஆலிம் சாஹிட்ட கார் வாங்க முடியாது, ஆலிம் சாஹிட்ட 15,000 ரூபாய் சம்பளத்துல தான் வாழ்வாரு, வேற வழியே கிடையாது இருக்கு. அதே சமயம் நம்ம பிள்ளைய டாக்டர் ஆகிட்டா, நம்ம பிள்ளைய இன்ஜினியர் ஆகிட்டா, நம்ம பிள்ளைய பெரியவன் ஆகிட்டா, அவன் நமக்கு சாப்பாடு போடுவான், அவன் நமக்கு கட்சி போடுவான். இதுதான் யதார்த்தம் பார்க்கிற நிலைமை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் யார் அவனுடைய இல்மை, யார் அவனுடைய இல்மை கற்றுக்கொண்டார்களோ அவங்க அல்லாஹ் ஷானஹு வ தஆலா கைவிடுவதில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற கோடீஸ்வரன் போடாத அத்தரை அஜத்து போடுவார். சதீதத்தை எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பார்த்துருக்கீங்களா? அவர் அங்க வந்தாலும் இங்க வணக்கம். ஏன் அஜத்து அவங்க ஏன் எப்படி? அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நல்ல அர்த்தம் இருக்கு. அவர் போடாத, நாம போடாத ஆலயங்கள் போடுற மாதிரி உள்ள ட்ரெஸ் கோட் நிறைய அர்த்தம் உண்டா? பெரிய கோடீஸ்வரன் இருப்பார், அவரு 150 ரூபாய் மீட்டர் திருத்தி வச்சிருப்பார். ஆனா அஜத்தை பாப்பீங்க 450 ரூபாய்க்கு சும்மா ஜம்முன்னு நிற்பாரு. எப்படி வரும்? அல்லாஹ் கொடுப்பான். எந்த விதத்தில் அல்லாஹ் இந்த கல்வியை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த விதத்திலேயும் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா கைவிடுவதில்லை. இந்த பிள்ளைகளுக்காக சொல்றேன், நீங்க அப்படி நினைக்காதீங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம பிள்ளைனா ஆலிம் சமைச்சிட்டு போனா ரொம்ப சிரமம் கிடையவே கிடையாது. எந்த ஆலிமாவது நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எந்த ஆலிமாவது தன்னுடைய பெற்றோர்களை கைவிட்டவர்கள் உண்டா? தன்னுடைய அத்தாவை, தன்னுடைய அம்மாவை, எத்தனை லட்சாதிபதிகள், எத்தனை கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருந்தும் கூட தன்னை பெற்றவங்களை தான் வீட்டுல வைக்காம அடுத்த வீட்டுல வச்சிருக்கிற கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர்? தன்னுடைய தாயினுடைய கடைசி சந்தர்ப்பத்துல, தன்னுடைய தகப்பனுடைய கடைசி சந்தர்ப்பத்துல தன்னுடைய அத்தாவுக்கு முன்னாடி கூட தன்னுடைய அம்மாவோட கூட இல்லாத லட்சாதிபதிகளின் கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர்? எந்த ஆலிமாவது இந்த ஈமை கற்றவனாவது தன்னுடைய தாயை ஒதுக்கி வைப்பானா? தன்னுடைய தகப்பனை ஒதுக்கி வைப்பானா? கடைசி மூச்சு வரைக்கும் தனக்கு சாப்பாட்டுக்கு வக்கில்லானாலும் கூட, வழி இல்லைனாலும் கூட தன்னுடைய அத்தாவையோ தன்னுடைய அம்மாவையோ தன்னுடைய உடன்பிறப்புகளையோ எந்த ஆலிமும் கொடுக்க மாட்டான். இந்த இல்முக்குண்டான பரக்கத் அது. இந்த இல்மு அதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அத்தா எவ்வளவு முக்கியமானவர். வாலிதி
வஸக்து ரப்பிஹி சக்தி வாலிதி என்று இவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே ஊட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமானால் அத்தாவுடைய அன்பை வாங்க முதல்ல. அத்தாவின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. அத்தா கோபப்பட்டார்னா அல்லாஹ்ட்ட அன்பை வாங்க முடியாது, சொர்க்கத்தை வாங்க முடியாது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத், உடைய தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. எனவே தாயை பேணிக்கொள், தாய்க்கு மதிப்பை கொடு, தாய் உயர்வானவள் என்று சின்னத்திலிருந்து இவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதனால எந்த ஆலிமும் தன்னுடைய அத்தாவையோ தன்னுடைய அம்மாவையோ தன்னுடைய உறவுகளையோ கைவிட்டவர்களை பார்க்க முடியாது. வேற என்ன வேணும் இந்த உலகத்துல? சந்தோஷம். இந்த உலகத்துல சந்தோஷம் என்ன வேணும்? எத்தனை லட்சாதிபதிகளும் எத்தனை கோடீஸ்வரர்களும் என் பிள்ளை என்ன கைவிட மாட்டான் என்பதற்காக என்னென்ன படிப்புகள் படிக்க வைத்தார்களோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர்களுக்கு சொந்த கடைகளை வச்சு கொடுத்து அவங்களை முன்னேற்றினார்களோ, அவங்க எல்லாம் இன்னைக்கு அத்தா அம்மாவோட இருக்கிறார்களா? அத்தா அம்மாவை பராமரிக்கிறவங்க இருக்கிறார்களா? வேணா அதிகபட்சமா முதியோர் இல்லத்துக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறாரு. எங்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, அத்தா நீ கஷ்டப்படக்கூடாது, அம்மா நீ கஷ்டப்படக்கூடாது, முதியோர் இல்லத்துல இரு, உன்னை எல்லாம் கவனிச்சுக்குவாங்க என்று சொல்வாங்களே தவிர அவருடைய ஆசை பேர பிள்ளைங்களோட விளையாடுறது தான், பேர பிள்ளைங்களோட கொஞ்சம் தான், மருமக்கமார்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் என்கிற ஆசை எத்தனை பெற்றவங்களுக்கு நிறைவேற்றப்படுது? இதை நிறைவேற்றக்கூடியது எது? இந்த இல்மு, இந்த கல்வி. யார் இந்த கல்வியை பெறுகிறார்களோ அவர்கள் அத்தாவுடைய மாண்பை புரிகிறார்கள், அம்மாவுடைய கண்ணியத்தை புரிகிறார்கள், உறவுகளுடைய அந்தஸ்தை புரிகிறார்கள். எனவே ஆலிம்கள் இல்மை பெற்றவர்கள், குர்ஆனுடைய ஞானத்தை பெற்றவர்கள், ஹதீஸுடைய ஞானத்தை பெற்றவர்கள் எந்த காலத்திலேயும் அல்லாஹ் பார் யாரோ ஒன்னு ரெண்டு அப்படி இருக்கலாம். அதனால என்னவோ அல்லாஹ் இந்த ஆயத்திலேயே தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறார், ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, அவர்கள் சிலர் அப்படி இப்படி இருப்பாங்க, அநியாயக்காரர்களா இருப்பான். ஒமின்ஹும் முக்தஸித், அவர்கள் சில நடுநிலையாளர்கள் இருப்பாங்க. ஒமின்ஹும் ஸாபிகுன் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளோடு அவர்களில் பலர் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்கிறார். யாரோ ஒன்று ரெண்டு இருக்கலாம், ஆனால் அதைகளை பார்க்காதீங்க. அதிகபட்சமாக யார் இந்த இல்மை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய மனைவி மக்களுக்கு நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக, இந்த சமுதாயத்திற்கு உச்ச தோழனாக, சமுதாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்கிறார்கள் என்பதைதான் வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. சதீஸ் இரும்புறாங்க அப்படின்னா நீங்க முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. இந்த இல்மை பெற்ற பெற வந்திருக்கிற இந்த நன்மக்களை, நல்ல குழந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹானவர்களாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான பிள்ளைகளாக, தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் நற்பெயர் பெற்றுத் தருகிற சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்குழந்தைகளை ஆக்கி அருள்வானாக. பட்டம் பெறுகிற மாணவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக, அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் கீதங்களை பூட்டி அழகு பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கும் இக்குழந்தைக்கும் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் இவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவிகரமாக இருந்தார்களோ அத்தனை நன்மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நலவுகளையும் செயல்களையும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல வாய்ப்பை தந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.